ஹாய், தக்காளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான தக்காளி யூஸ் பண்ணி தக்காளி ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். கட் பண்ண தக்காளி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறப்ப இதில் இருக்க தக்காளி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு சைட் பையில் தோல் உரிச்ச பூண்டை இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். ஆற வச்ச தக்காளியை அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்ததும் தக்காளியிலேருந்து தனியாக எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கிறப்ப அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாகும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தென் இதோட கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூளும் தென் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா கொதிச்சு வரப்ப தேவையான அளவு புளி சேர்த்துக்கணும். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கிறப்ப அதுக்கு ஏற்ற அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் அதை சேச்சுரேட் பண்ண கொஞ்சம் வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் வதக்கின பூண்டை நீங்கள் தக்காளியோடு சேர்த்து அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை முழுசாக அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆனதும் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தக்காளி ஊறுகாய் ரெடி.